நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 4:45 மற்றும் 5:45, ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 5:49 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று அதிகாலை 2:16 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:16 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். தொழிலில் உங்களுக்கு வேகம் கண்டிப்பாக பிறக்கும். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் இன்று விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். வீண் மனக்கவலை ஏற்பட்ட பெண்ணு சரியாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றவர்கள் ஆலோசனையை ஏற்கும் முன்பு அதை பற்றி ஆலோசித்து செய்வது நல்லது. எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து பார்த்து அதன் பின்பு ஈடுபடுவது நல்லது. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. மாணவருக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்து காணப்பட கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். எதிலும் போராடி இன்று ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பரணி. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. தொட்டக்குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். என்று உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கண்டிப்பாக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மனமும் இன்று விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். மேலிடத்தின் கனிமான பார்வை உங்கள் மீது விழக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். எதிரிகள் இடமாறி போகக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறும். சிக்கனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர் நீச்சல் போட்டு காரியங்களை செய்து சாதித்து காட்டுவீர்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சூழ்நிலைகள் தாமதமாக இருந்தாலும் சிறப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்குள் ஒருவித தெளிவும் இருக்க கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடும்.
ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்வீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. வெற்றிக்கான சூழல் சிறப்பாக இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் உருவாகக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டாலும் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இலக்கு கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. எதிரிகள் இடம் மாறி போகக்கூடும். இன்று வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனம் இருக்கட்டும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். ரோகிணி வருமானம் கண்டிப்பாக கூடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பணியிலும் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மிருக சிரிஷம் இன்று நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். விவேகமுடனும் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு அடுத்த நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பொது பிரச்சனையில் கலந்து கொள்ளும் பொழுது கவனம் வேண்டும். யாருக்கும் இன்று நீங்க கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இலக்கு ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. கூடுதல் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். புதிய இனங்களில் செலவுகள் அதிகரிக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும்போது கவனம் இருக்கட்டும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ற பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்ப வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிலும் ஆக்கப்பூர்வமாக யோசித்து வெற்றி நடை போட முடியும். மனதில் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்குங்க. எதிலும் தெளிவு பிறக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்ள கொடுங்க. வியாபாரத்தில் கண்டிப்பாக நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வரவேண்டிய பண பாக்கி கண்டிப்பாக வரக்கூடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் என்று நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று முகப்பொலிவு அழகு கூடிவிடும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. என்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும்.
வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். குடும்ப வருமானம் கண்டிப்பாக பெருகுங்க. பொது பிரச்சனைகளில் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் தொந்தரவை கொடுக்கும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. விருப்பமான விஷயங்களை நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. திருவாதிரை மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று நீங்க உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. புனர்பூசம் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கட்டும். நடைபயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பொது பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். அடுத்தவர் சொல்லுக்கு நீங்க செவி சாய்க்க கூடும். குடும்ப வருமானம் சீராக உயருங்க. நட்பிடம் இந்த அமைதியை காண்பீர்கள். சந்தேக உணர்வை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். நண்பருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. அளவான பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். நிர்பந்தத்தின் பேரில் நீங்க பொருட்களை இன்று வாங்க வேண்டாம். இன்று புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். வியாபாரத்தில் நீங்க நெருக்கடிகளை சந்தித்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்குங்க. கூடுதல் உழைப்பின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் ஆறுதலும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று இறைவன் அருளை கண்டிப்பாக பெறுவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். எல்லோரின் ஆதரவையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனமகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செல்லப்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். மனசுக்குள் நம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிர்பந்தத்தின் பேரில் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். பூசம் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். சாதகமான பலன் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணியில் ஏற்பட்ட தொந்தரவு விலகி செல்லக்கூடும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஆயில்யம் பண நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை கவனம் கொள்ள வேண்டாம். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுடைய மனசுக்குள் ஏதேனும் ஒரு கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். சிறிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிம்ம ராசினியருக்கு பொருளாதார மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. உங்கள் மீது மற்றவர்கள் நல்ல எண்ணத்தை தெரிவிப்பார்கள். தொழில் வியாபார வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஊட்டச்சத்தான உணவினை உண்டு மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் ஆதரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள்.
பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடும். அந்நிய நபர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும். காதல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாணவர்கள் இன்று அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். அது மட்டுமில்லை, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். குழப்பங்கள் கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வந்து கொண்டிருக்குங்க. இன்று உங்களுக்கு காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும். மன வேதனையில் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பூரம். பெரியவர்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். ஒதுங்கி நின்ற பணியை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்மை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளே சொல்ல முடியுங்க. முடியாத பட்சத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். உத்திரம். ஊட்டச்சத்தான உணவினை உண்டு மகிழ்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். யாரை பற்றியும் குறைகள் சொல்ல வேண்டாம். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு வெற்றி வாகை சூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள். இன்று உங்களுக்கு அபார திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உயர்ந்த எண்ணங்கள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசினியர்களுக்கு எதிரிகள் இடம் மாறி போகக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வழக்கமான பணிகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. உயர்ந்த எண்ணங்களால் நல்லவரின் நட்பு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள். கூடுதல் பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் எதிலும் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. இன்று மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையிலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மன திருப்தியும் உண்டாகக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும். அதனை அமைதியான முறையில் சரி செய்து கொள்வது நல்லது. வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று மனம் விட்டு பேசி காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும்.
குழப்பமான விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவுகள் கிடைப்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். உயர்ந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. புதிய நுட்பங்களை இன்று நீங்க பயன்படுத்துவீர்கள். ஆராய்ந்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். கூடுதல் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும் என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை இன்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். தட்டு தடுமாறி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி பெறக்கூடும். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் பொதுமை படைக்க கொடுங்க. நேர்மை வெளிப்பட கொடுங்க. சுய மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. மனம் தடுமாற்றம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க என்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். முடிஞ்ச அளவு பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் என்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது எதிலும் நல்லது. சிலர் சொல்லுகின்ற அறிவுரை சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். மனசாட்சிப்படி செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதற்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியுங்க. தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் மேலோங்கி விடக்கூடும். அதிகமாக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகின்றது. அதன் காரணமாக சில குழப்பங்களும் வருகின்றது. வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும்போது பொறுமை வேண்டும் என்று உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்குங்க. எதிரிகள் தவிடுபொடியாக கூடும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகள் வருவதில் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். எதையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலில் மட்டுமே கொஞ்சம் விருப்பங்கள் கைகூடுங்க. காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று வேக வேகமாக எந்த ஒரு பணியும் முடித்து காட்டுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அனைவருடைய பார்வையும் உங்கள் மீது விழக்கூடும். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க என்று உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சுவாதி என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முகப்பொலிவும் அழகும் என்று கூடிவிட கொடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு முடிவுகள் கண்டிப்பாக நல்ல முடிவுகளாக இருக்க கொடுங்க. விசாகம் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. வியத்தக வகையில் முன்னேறி செல்ல முடியுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது வெற்றி கொடுக்கும் என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தீர ஆலோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று வியாபாரத்தில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். சிலர் சொல்லுகின்ற அறிவுரை கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கூடும்.
வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். சிறிது முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வரக்கூடும். அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்கக்கூடும். அளவான பண வரவே இன்று கிடைக்கக்கூடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். வீண் மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவு தாமதப்பட்டது கண்டிப்பாக வரக்கூடும். வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றுங்க. கவனமாக செயல்படுவது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைத்தாலும் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடுங்க. எல்லோரிடமும் நிதானமாக பேசி பழகுவது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது மிக நல்லது. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. பெண்கள் என்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் அற்புதமாக செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் பணி சுமை இருக்கக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டு கொடுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிதானமாக பேசி பணிகளை முடித்து காட்டுவீர்கள். முன் கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. அனைவரிடத்திலும் இன்று நீங்க அன்பு காட்டுவீர்கள். ஏதிலும் செல்வ சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வீண் மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. கேட்டை. முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பண வரவு தாமதப்பட்டது வரக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். நிதானமாக என்று பேசுவது நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. எதிலும் தைரியம் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க அபார திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிறருக்கு உதவிகள் செய்வதனால் மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மறைமுக சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளில் உங்களுக்கு சுறுசுறுப்பு அவசியங்க. தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். சராசரி அளவிலும் இருக்கக்கூடும். கொஞ்சமாக பண கடன் பெறுவீர்கள். தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. அதற்குண்டான முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காரியங்களில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்லக்கூடும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். செயல்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடையும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சிறிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் ஓரளவு கை கொடுங்க. வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க விட்டு கொடுத்து சென்றால் காரியங்கள் வெற்றி இருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டு கொடுங்க. திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தொல்லை இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும். என்று உங்களுக்கு வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். போராட்டம். என்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணிய கடன்கள் கண்டிப்பாக அடைபடக்கூடும். அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விட கொடுங்க. பிறருக்கு உதவிகள் செய்வதனால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையக்கூடும். உத்திராடம். கையில் காசு பணம் பழக கொடுங்க. அதிகம் சிரமம் எடுத்து பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. தாமதப்பட்ட பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. என்று நீங்க சுய சிந்தனையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. மகரம் ராசினியர்கள். என்று முடியாத காரியங்கள் என்று ஏதுமில்லை. முடிஞ்ச அளவில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். யதார்த்த பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். பிறர் மனதை சங்கடப்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய இனங்களில் செலவு ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவ சிகிச்சை உடன் நலம் பெற உதவுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டது மாறும். கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்குங்க. நிர்வாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவர்களை வாங்கி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இருக்கின்றது. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து மட்டும் செய்யுங்கள். மற்றபடி உங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மட்டுமே முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் எல்லாம் விலகி செல்லக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக பலிக்குங்க. யாரை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று நீங்க வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவிட்டம். சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. சொந்த பந்துகள் வருகை இருக்கின்றது. நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. திறமையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. எதிர்பாராத திறப்புகள் உண்டாக கொடுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும் நாள் என்றே கண்டிப்பாக இந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியையும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சி ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் அன்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம்.
இறைவன் சரணகதி அடைவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள், அது போதுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான தீர்வு இருப்பது ரொம்ப நல்லது. பெரியவரிடத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு தன்னை நீங்க சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுற்றுச்சூழல் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். அதே போல இன்று நுட்பமான வேலைகளை மிக சிறப்பாகவும் செய்து முடிக்க முடியுங்க. புதிய நம்பிக்கை பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். எல்லோரிடத்திலும் இன்று நீங்க நல்லதை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிறு சிறு விஷயங்கள் நீங்க ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கூடுமானவரை பெரியவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. உங்களுடைய யதார்த்த பேச்சு கூட சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் இன்று அக்கறையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். காதல்ல மட்டும் குழப்பம் இருக்கும். ஒரு பக்கம் திருப்பமும் இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதல் கைகூடி திருமணத்தில் முடியும். என்று மாணவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம். என்று நீங்க சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சாதிக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சதயம் என்று தீவிரமாக ஆலோசித்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் என்று விரும்பும் வகையில் செயல்பட கொடுங்க. விருப்பங்கள் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. போராட்டாத்தி இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து விட முடியும். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண கொடுங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நுட்பமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படும் கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்களும் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கொடுங்க. தீவிரமாக ஆலோசித்து எடுக்க முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் இந்த அவசரமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட வேண்டியிருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். அலட்சியமும் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். தீவிரமாக யோசித்தால் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதனை மட்டும் செய்யுங்கள். அதே போல சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பெரிய முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான வேலைகளை எல்லாம் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவே தீர்வு காண முடியும். பிரச்சனைகளை பேசி பெரிதாக்க வேண்டாம். என்று பெண்கள் சமையல் செய்யும்போது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவீர்கள். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி போடுவீர்கள். கூடுமானவரை அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டுமே முழு அக்கறை கொள்ள வேண்டும். அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் இருப்பது சிறப்பு. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வர கொடுங்க.
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முகப்பொலிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி என்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். என்று உங்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாக்க கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க இருக்கக்கூடும். முடிஞ்ச அளவு சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பண வரவு கொஞ்சம் சீராக இருக்க கொடுங்க. இன்று மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எது எப்படியோ சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.